கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், உன்னதமானவர், இரக்கமுள்ளவர், நம்பினோரை கைவிடாதவர், நித்தமும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவரை போல வேறு ஒருவர் இல்லை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வல்லமையினாலே அபிஷேகத்தாலே உங்களுக்கு தயாரித்து வழங்குகிற இந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களை தெரிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் எப்பொழுதுமே ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன். நான் ஏதாவது ஒன்று செஞ்சால் அதில் ஒரு விளைவை பார்க்க நான் விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த செய்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்வது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்திற்காக சாட்சி சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் வரும், நீங்கள் எல்லோருமே இந்த டிவியிலும் என் யூடியூப்லும் நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள். நீங்களே சாட்சிகள். இந்த ஊழியத்திற்கு பாலைவன சோலை ஊழியம் தொடர்ந்து நடக்கிறது. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறார்கள். பெண்கள் கூட்டம், கன்வென்ஷன், யூடியூப் மினிஸ்ட்ரி, டிவி, பலவிதமான ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுகிறோம். முடிந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் எசேக்கியா ராஜாவை குறித்து என் உள்ளத்தில் பதிந்த சில முத்துக்கள் போன்ற சில சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு பைபிள் ஸ்டடி என்றே நீங்கள் வைத்து கொள்ளலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவுடைய தகப்பனாகிய ஆகாசை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் யூதா கோத்திரத்தினுடைய தலைவனாக இருந்தும் கூட அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆகாஸ் ராஜாவாக போகிற 20 வயதாக இருந்து எருசலேமிலே 16 வருஷம் ஆண்டான். அவன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதியுடைய அருவருப்பின்படியே தன் குமாரன் முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு யூதாவின் கோத்திரத்திலே ஆளுகை செய்கிற ஒரு ராஜா எப்படி இருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. மட்டுமல்ல, அசீரியர் ராஜாவோடு கூட தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாய் கொடுக்கிறார். மனுஷனை பிரியப்படுத்துகிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை விட்டு விலகுகிறான். விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துகிறான். நீங்களே நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்டவனாக இவன் இருந்தான் என்று. ஆகவே தேவனுடைய கோபம் அவன் மேல் பற்றி எரிந்தது. அவன் வாழ்க்கை சோக கதையாய் முடிகிறது. அவனுக்கு பிறந்தவன் தான் இந்த எசேக்கியா என்பதை நம்ம 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 3ஆம் வருஷத்தில் ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாக 25 வயதாக இருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். 25 வயதாக இருக்கிற வாலிபர்கள் அல்லது 30 வயதுக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் சற்று கவனமாக நான் சொல்வதை கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். என் தகப்பன் ஒரு குடிக்காரனாக இருந்தால், என் தகப்பன் பொல்லாத வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆகவே நானும் அப்படித்தானே இருப்பேன் என்று சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாஸ் என்பவன் எப்படி பொல்லாதவனாக இருந்தான் என்று நான் இதுவரையில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் ஆகாசின் மகனாகிய எசேக்கியா கர்த்தரின் பார்வையிலே செம்மையானதை செய்தான். எனக்கு ஒரு அலலியா சொல்லணும் போல் தோன்றுகிறது இந்த வேளையிலே. ஆகவே உன் தகப்பன் எப்படி இருக்கலாம், தாத்தா எப்படி இருக்கலாம், அந்த எல்லாவற்றையும் விட்டு வாலிபனே, நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் உன் ராஜ்ய பாரம் நிலைக்கும். பொருளாதார ஆசீர்வாதம், சரீரத்திலே சுகம், எதிரிகள் மத்தியிலே ஜெயம், அத்தனையும் உனக்கு இலவசமாக கிடைக்கும். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 16 21 வரை வேதாகமத்தை நேசிக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் வரையிலும் வாசித்து பாருங்கள். அவன் தேசத்திற்கு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தான். அசீரியா ராஜாவை எதிர்த்தான். தன் வாழ்க்கையிலே வியாதி வந்த போதிலும் தேவனை தேடி
வாழ்க்கையிலே அநேக ஆண்டுகளை கூட்டிக் கொண்டார். அன்பர்களே, இது உங்களுக்கும் சம்பவிக்கலாம். எப்பொழுது தெரியுமா? கர்த்தரின் பார்வையிலே செம்மையானதை நீங்கள் செய்ய வேண்டும். மட்டுமல்ல, அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்ததிலே அவனை போல முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்கள் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தார். பாருங்கள் என்ன பண்ணினான். நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தான். வேதம் அவனை மிகவும் விசேஷமானவனாய் காட்டுகிறது. கர்த்தரை நம்பினதில் எசேக்கியாவை போல ஒருவனும் இல்லை. நான் லைக் ஹிம். உன்னை குறித்து சொல்ல வேண்டாமா? 25 வயதா, வாலிபம், நான் உலகத்தில் வாழ்ந்து விட்டு நான் வருகிறேன். சில சொல்லுவாங்க, கல்லனை போல கடைசியில் மன்னிப்பு கேட்டு வாரேன். அந்த கல்லை செத்துட்டு இருந்த கல்லன் நம்ம உயிரோடு இருக்கோம்ல. இன்னும் ஒரு நாளை கர்த்தர் தந்திருக்கிறார்ல. ஆயுசலை கூட்டி கொடுத்துருக்காருல. உன் வாலிபத்தின் துடிப்பு தன்மையை கொடுத்திருக்கிறாரா? துடிக்கும் ரத்தம். வாலிபத்திலே ஆண்டவரை தேடு. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. கண்களின் காட்சியிலே இந்த உலகத்தின் சிற்றின்பத்திலே போவாய் என்றால் இவை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. 25 வயதிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனாக அவன் இருக்கிறான். பெரிய ஒரு ராஜாவாய் மாறிவிட்டான். ஆனால் மாறும்போது அவனுக்கு தெரிந்த ஒன்று என்ன? என் தகப்பன் தவறான காரியங்களை செய்தபடியால் தேவ கோபத்துக்குள்ளானான். அது எனக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரே சார்ந்து வாழ்வேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உன் வாலிபத்தில் கர்த்தரை சார்ந்து வாழ். எம்எல்ஏ, எம்பி, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பணக்காரன், என் உடலுடைய வலிமை, என் படிப்பு, என் பேர்கிட்ட இருக்கிற பட்டம், எம்பிஏ, எம்டிஹெச், நான் எம்பிபிஎஸ், எம்எஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு இதெல்லாம் உதவாது. உதவுகிற ஒன்று உண்டால் உதவும் கரங்கள் இயேசு மாத்திரமே. தன் தேவனையே சார்ந்து, அது மட்டுமல்ல, மோசேக்கு தேவன் கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சார்ந்து வாழ்வது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பனே, சகோதரனே, சகோதரியை, நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என ஒரே ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஆனால் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆகையால் நீ ஆண்டவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வாயானால் என்ன நடக்கும்? கர்த்தர் அவனோடு இருந்து அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தேரை காசா மட்டும் எல்லைகளை பரியந்தம் காவலார் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான் நகரங்கள் பரியந்தம் முறியடித்தான். யூ வில் ஓவர்கம் யுவர் எனிமி. கர்த்தர் உன்னோட இருக்கிறதுனா எல்லாம் அனுகூலமாக இருக்கும். நான் இனிக்குது இந்த வார்த்தை. வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்களுக்கு இது இனிக்கும். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். மிகவும் அனுகூலமாக இருக்கும். உன் செய்கிற தொழிலில் அனுகூலம், குடும்ப ஜீவியத்தில் அனுகூலம், பொருளாதாரத்தில் அனுகூலம், எல்லாவற்றிலும் அனுகூலமாக இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் மட்டுமல்ல, அவன் ஆண்டுடைய விரோதிகளை துரத்தி அடிக்கிறான். பெலிஸ்தேரை துரத்தி அடிக்கிறவங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே பெலிஸ்தேர்கள் தேவனுடைய ஜனத்திற்கு எதிராக இருப்பார்கள். கர்த்தர் வெறுக்கிறதா பரிசுத்தம். கர்த்தர் நேசிக்கிறதா பரிசுத்தம். கர்த்தர் வெறுத்தான், துரத்தி அடித்தான். சிற்றின்ப பிரியர்களாக இராதபடி செல்போன், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் மட்டுமல்ல, கண்களின் காட்சிக்கு நேராக போகிறது. ஆடம்பர விருந்து, உல்லாசம், சல்லாபம், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், பணத்தை வாங்கி குடிப்பது, போதை பொருளுக்கு அடிமைத்தனத்தில் இருந்து என் வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன். முடிவென்ன? எத்தனை பேர் கண்ணீர் வெடிக்கிறாங்க, ஹெச்ஐவியில் இருக்காங்க. எத்தனை பேர் பாலுறவுக்கு ஏற்ற பாவத்திலே போய் காதல் தோல்வியிலே தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த அழகான ஒரு வாழ்க்கை, அழகான காம்ப்ளெக்ஷன், பர்சனாலிட்டி, அது எல்லாத்தையும் ஒரு அழகான ரோஜா மலரை கசக்கி எறிகிற ஒரு குரங்கு கையில் பூமாலை கொடுத்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
ஆண்டவரை நொந்து கொள்கிறாய். ஏன் ஏன் என்று கேட்கிறாய். இஃப் யூ ஆஸ்க் காட் why, he'll ask you why not. You have chosen your own way. ஆண்டவர் மனுஷனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு டு சூஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட். எதான் செய்யணும் ஒரு பொத்தான அமுக்கு நான் லைட்டு வர்றது மாதிரி ஒன்றை படிக்கலையே. உனக்கு ஒன்று ஒரு சித்தத்தை கொடுத்தாரு. சூஸ். முன்பாக ஆசீர்வாதத்தை சாபத்தையும் வைக்கிறேன், உனக்கு முன்பாக நல்லது கெட்டது மரண ஜீவன் வைக்கிறேன். நீ சூஸ் பண்ணு. அதுக்கு உனக்கு மூளை கொடுத்துருக்கிறேன், பகுத்தறிவு கொடுத்துருக்கிறேன், அதற்கு மேலே உனக்குள்ள மனசாட்சி நான் வைத்திருக்கிறேன். என்னை குற்றம் சாட்டாதே, என்னை நொந்து கொள்ளாதே. I did everything beautiful for you சொல்றார் ஆண்டவர். எல்லாம் உனக்காக நேர்த்தியா நான் செஞ்சிருக்கிறேன். உனக்கு நான் என்ன செய்யலை சொல்லு. கண்ணோட காதோட வாயோட படைக்கலையா? அவனை அழகான நிறத்தோட உன்னை படைக்கலையா? அறிவை கொடுக்கலையா? பட்டத்தை வாங்குறதுக்கு பெற்ற தாய் தந்தையை கொடுக்கவில்லையா? நல்ல ஒரு தேசத்தை கொடுக்கவில்லையா? இந்த நேரம் அமெரிக்கா போனீங்கன்னா நடுங்கும் ஐஸ் கட்டி. ஆனால் என்ன அழகான ஊரில் நான் உட்காந்துருக்கோம் தெரியுமா? மழை வருது, குளிர் வருது, வெயில் வருது, நல்லா இருக்குது. சென்னையில் இருக்கிறது சிங்கப்பூரை விட, அமெரிக்காவோட, ஆப்பிரிக்காவோட நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொன்னால் சென்னை தான் நான் சொல்லுவேன். கிளைமேட் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல. இப்போ நீ ஏன் ஆண்டவர் விட்டு போகிற? ஓ, ஹோலி லைஃப் இஸ் போரிங். நோ, ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்க அபிஷேகத்துக்கு பேர் ஆனந்த தைல அபிஷேகம். யூ கேன் பி ட்ரங்க் வித் த வைன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். குச்சன் 1/2 மணி நேரம். ஆனால் இந்த பசுத்தாவியாகிய புதிய திராட்சரசத்தை நீ குடித்துப்பார், குடித்துப்பார். என்னை கேட்டு கர்த்தருடைய பிள்ளையே, அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அடிமைப்படவில்லை. அசீரியனுக்கு அவன் அடிமைப்படவில்லை. அசீரியர்களை விரட்டி அடித்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அடக்க வர, உன்னை அடிமைப்படுத்த வருகிற அசீரியர்களை விரட்டி அடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது? நீ கர்த்தரோடு இருக்கும் பொழுது. ஐயோ, என்னை குடிப்பழக்கத்தின் ஆவி ரொம்ப என்னை ஆட்டி படைக்கல. குடிப்பழக்கத்தின் ஆவியோ, போதைப் பொருள் ஆவியோ, சிற்றின்பமோ, இந்த உலகத்தினுடைய மோகமோ உன்னை நெருக்கி வரும் பொழுது பசுத்தாவின் அபிஷேகத்தால் நீ நிரப்பப்பட்டிருந்தால் சாத்தானை பார்த்து சொல்ல, கெட் அவுட், ஓடிப்போ. உன்னுடைய சாத்தானே, உன் சரக்கு என்கிட்ட இல்லை, போ. நன் ஆஃப் யுவர் குட்ஸ் ஆர் வித் மீ. ஆண்டவர் அப்படி சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு. எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவன் அந்த பெரிய ஒரு சீர்திருத்த கொண்டு இஸ் அ ரிஃபார்மர். எசேக்கியா ஒரு ரிஃபார்மராக இருக்கிறான். எல்லாமே குழம்பி கிடக்கிற ஒரு இடத்துல தான் இவன் ராஜா வரான். ஆகாச ராஜா எல்லாத்தையும் குழப்பிட்டார். சிலைகளை கொண்டு வந்துட்டாரு, ஆலயத்தில் விக்கிர ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் தான் இவன் வந்து ராஜாவாக வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவனை அவங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிடல, ஆகாசுடைய பிள்ளைங்குள்ள தாவீது, தகப்பனாகிய தாவீது. பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு? தகப்பனாகிய தாவீது எனக்கு முன்பாக நடந்தது போல அவன் நடந்து கொண்டான். அவங்க அம்மா பேர் அபி. அபின்னா காட் இஸ் மை ஃபாதர், கர்த்தனுடைய தகப்பன் என்று அர்த்தம். அம்மா நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா தான் கெட்டவனாக இருந்திருக்கிறார், ஆனால் அம்மா எசேக்கியாவை நல்லா வளர்த்துருக்காங்க. அதனால தான் அவனுக்கு வாழ்க்கையில் அவன் ராஜாவான போது கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நல்ல அப்பா உனக்கு இல்லாமல் இருக்கலாம், அவர் கெட்டவராக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்காங்கல்ல, உனக்காக ஜெபிக்க ஒரு அம்மா இருக்காங்கல்ல, உனக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு அம்மா இருக்குல்ல. இரவும் பகலும் தாய் கண்ணீர் வெடிக்கிறாளே, அவன் கண்ணீர் தான் முத்து முத்தா உன் முகத்தில் விழுந்திருக்கு. நீ தூங்குற சமயத்தில் நீ நல்லா கொரட்டை போட்டு தூங்குற. டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். ஆனால் உங்கள் அம்மா அப்படி இல்லை. ஆண்டவரே, இன்றைக்காவது என் மகனை ரட்சிக்க மாட்டியா? என் மகனுக்கு ஆண்டவரே உடைய சித்தம் செய்ய கற்றுக் கொடுக்க மாட்டீரா என்று கண்ணீர் வெடிக்கிறீங்க. என் கண்ணீர் தான் இன்றைக்கி என் மகனை ஊழியக்காரனாக மாற்றி இருக்கு. வேறு எதுவுமே இல்லை. 1வது கர்த்தர் அவனை அழைச்சிருக்கிறார், 2வது என் கண்ணீர். அவனுக்கு அப்பா இல்லை. அப்பா 4 வயசுல இறந்துட்டார். அப்பா மகன் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்பாவை போல அப்பா பிறந்த ஊரில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான்.
எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அம்மா சொல்கிறதுக்கு கொஞ்சம் கேளுங்க. அவங்க அம்மா வளர்த்ததுனால தான். அது மாதிரி மோசே பாருங்க, எகிப்தின் இளவரசனாக இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பை பார்க்கலாம், தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை சகிப்பேன் என்று அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். ஏன் தெரியுமா? அவங்க அம்மா கொடுத்த மிஷினரி பாலூட்டும் பொழுது, தாளாட்டும் பொழுது எப்படி அவன் வாழ வேண்டும் எகிப்திலே என்று சொல்லி கொடுத்து விட்டாள். தாய்மாரே, நீங்கள் சொல்லி கொடுக்குற ஒரு நாள் வீணா போகாது. நீங்கள் வடித்த கண்ணீர் ஒரு நாளும் வீணா போகாது. எது தோத்து போனாலும் கண்ணீர் தோத்து போகாது. எங்கெல்லாம் ஒரு தாய் ஒரு மகனுக்காக அழுதாலோ அப்பெல்லாம் ஆண்டவர் கேட்பார், ஏம்மா அழுறேன். அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். ஆகாரின் பிள்ளை, அன்னாளின் பிள்ளை, நாயின் ஒரு விதவையினுடைய பிள்ளை, ஆண்டவர் எல்லாரையும், மரியாளின் பிள்ளை, என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளைய அவன் தாய் எப்படி சொல்லி கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணான்னு பாருங்க. அவன் மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள். பாருங்க என்ன பண்ணா, எல்லா விதமான விக்கிரக தோப்புகளையும் வெட்டினான். பெண் தேவதைகளை வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகளை எல்லாம் ஒட்டிக்கிறான். மட்டுமல்ல, யாத்திராகமம் 21 அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் மக்கள் வழி தப்பி போகும் பொழுது முறுமுறுத்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்ததே. அப்பொழுது ஒரு வெண்கல சர்ப்பத்தை அவன் தூக்கி வைத்தான். பார்த்தவர்கள் சுகமடைந்தார்கள். அதை இப்பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்துக்கே ஆராதனை செய்யலாம் இவர்கள் மாறிவிட்டார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதையும் உடைச்சு போடுறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, முற்பிதாக்களை பாரம்பரியம் அந்த சடங்காச்சாரங்களை உடைத்து போட தான் கர்த்தர் உன்னை என்னை அழைக்கிறார். எங்க தாத்தா பண்ணார், தாத்தாக்கு தாத்தா பண்ணார், எங்க அப்பா பண்ணார், இதெல்லாம் கிடையாது. அதை உடைக்கணும். கர்த்தர் உன்கிட்ட என்ன பேசுறாரு, கர்த்தர் உன்னோட என்ன பேசுறாரு. அந்த காலகட்டத்துக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வைத்தாங்க. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தது. அது மோசையோடு முடிந்தது. ஆனால் இதுவரையிலும் அதை பின்பற்றி வந்தார்கள் என்று பார்க்கும்போது அதையும் உடைச்சு போட்டான். விக்கிரக தோப்புகளை உடைத்தது மட்டுமல்ல, சிலைகள் அகற்றினது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கர்த்தர் வைத்தார், கர்த்தர் சொன்னார் என்று ஆராதித்தார்கள். அதையும் உடைச்சு போட்டான். சடங்காச்சாரங்கள், பூர்வீகத்தில் பின்பற்றி வந்த பலவிதமான வழிமுறைகளை அவன் அகற்றுகிறான். ரிஃபார்மர், சீர்திருத்தவாதி அவன் இருக்கிறத பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யூதர்கள் விக்கிராதனைக்காரர்களை மாறி போகும்போது ஆண்டவர் எப்படி அதற்காக கவலைப்பட்டிருப்பாரு நீங்களே நினச்சி பாருங்களேன். இன்றைக்கு கூட பிரியமான கர்த்தர், நேற்றுக்கு நான் ரொம்ப அழுதேன். ஒரு பெரிய பிரமாண்டமான ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் விக்கிராராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. என் மனம் உடைந்தது. எப்படி ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். கர்த்தருக்காய் கட்டப்பட்ட ஆலயங்களிலே இப்பொழுது விக்கிராராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. யங் மேன், you are 25, you are 25, have the godly conviction, have a courage to stand against the traditions of men. மனிதனுடைய பாரம்பரியங்களை உடைத்து போடுவதற்கு, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாதபடி, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாக போகாதபடி எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் ஒரு தெய்வீக தைரியத்தை, holy boldness. Be bold and be strong. The Lord God is with you. நீ துணிந்து நில், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 25 வயசு, தாத்தாக்களாக பண்ணின எல்லாத்தையுமே உடைச்சு போட்டான். தாத்தாக்களுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வந்திருக்கும். இவன் யார்? குட்டி பையன், சின்னவன் 1000 பெரியவன் ஆவான், பலத்த ஜாதி ஆவான். சின்னவன் என்று மற்றவர்கள் உன்னை நிந்திப்பதற்கு இடம் கொடாதே. நீ செய்வது பெரிய காரியமாக இருக்கட்டும். நீ வாலிபன் தான், ஆனால் உனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் சாதிக்க வருவ. சாதிக்க பிறந்தவன் நீ யார்? சாதிக்க பிறந்தவர். சாதிக்கிறவர்கள் எங்கே? சிந்திக்கும் வாலிபர்கள் எங்கே? செயல்படும் மக்கள் எங்கே? இது சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம். வாலிபனே, நீ எழும்ப மாட்டாயா? 2 ராஜாக்கள் 18:5 பார்க்கும் பொழுது அவன் தேவனை நம்புறனால கர்த்தர் அவனை எப்படி பண்ணார்? பொருளாதாரத்தில் அவர் ஆசீர்வதித்தார். பலவிதத்தில் ஆண்டவர் அவன் ஆசீர்வதிக்கிற நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பிரேக் இட் டவுன், பிரேக் இட் டவுன், பிரேக் இட் டவுன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உடைச்சு தள்ளு, நொறுக்கு. கர்த்தர் உன் பக்கத்திலே இருப்பார். ஆண்டோடைய நாம மயப்பட, உன் மூலமாய் மயப்பட வேண்டும். அது மட்டுமில்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பெரிய ஒரு எழுப்புதலையும் கொண்டு வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. அவன் பெரிய பஸ்காவை அனுசரிக்கும்படி லேவியர்களுக்கு கட்டளையிட்டான். லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவன கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். You brought the reformation among the Levites. கொஞ்ச நாள் ஆலயமே பூட்டப்பட்டு கிடந்தது, லேவியர்களும் இல்லை, ஆராதனையும் இல்லை. அங்கே பஸ்கா அனுசரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவன் துணிந்து நிற்கிறான். லேவியரை குறித்து பேசுகிறான். லேவியரே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று தெரியுமா? எங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைக்கு அவன் லேவியரை அழைத்தான். அது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாராக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் லேவியர்கள் தான். எழும்புவோம். எலும்பு ஜாமக்காரனே, இயேசுவின் போர் வீரரே, இது போராடும் ஒரு காலம். இந்த நேரத்தில் நீ எழும்ப வேண்டும். பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். பஸ்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். இதுதான் ஆகாஷ் காலத்தில் நடந்தது. ஆனால் இப்பொழுது வேற லெவல். எசேக்கியா காலத்திலே கர்த்தர் கொடும் கோபமாய் இருந்து யூதாவின் மேல் எருசலேமின் மேல் வந்து அவர் இவர்களை நீங்கள் ஒரு கண்களினால் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். அவன் சொல்றான் பாருங்க, அவங்க பிரசங்கத்தை கேளுங்களே. கர்த்தரை விட்டு விலகினார், கர்த்தர் உங்களை விட்டு விலகினார். ஆகவே உங்களை எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? திகைப்புக்கும் பழிப்புக்கும் துயரத்திற்கும் ஒப்பு கொடுத்தார். ஏன் துயரம்? ஏன் உன்மேல் பழிச்சொல்? ஏன் உன்மேல் திகைப்பு? உன் வாழ்க்கையில திகைப்பு. கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிறது, பஸ்கா அனுசரிக்கப்படவில்லை. நீ லேவியன் அல்லவா? பஸ்காவை அனுசரிக்க வேண்டாமா? ஆலயத்தில் நிற்க வேண்டியவன் நீ அல்லவா? என்று எங்கே ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கிறாய்? நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரன், நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைகளும் சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டார்கள். கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி இவர் பிரசங்கம் பண்றாரு. ஆனால் இப்போ நம்ம என்ன அசதியாகிறாதேங்கள். வெரி குட் ப்ரீச்சிங். எசேக்கியா பண்ண பிரசங்கத்தே பண்ண நல்லா இருக்கும் போலுக்கு. என் குமாரரே, இப்பொழுது அசதியாகிறாதேங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கும், அவருக்கு ஊழியர் செய்கிறவர்களாய் தூபம் காட்டுவதுமாய் இருக்க உங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார். God has chosen you. ஒரு பெரிய காரியத்துக்கு கர்த்தர் தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. You must stand before God. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவன் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் விடுவார். நீ ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாயா? இஸ்ரவேல் தேசமானது ரெண்டாக பிளவுபட்டு இருந்தது, நார்த் அண்ட் சவுத், வடக்கு தெற்கு என்று. இப்பொழுது ரெண்டையும் சேர்க்கும்படி இஸ் காலிங் பீப்புள் ஃபார் யூனிட்டி. 30ஆம் அதிகாரம் 5 எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் ஆசரிக்கவில்லை. ஆகிய இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேசபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்றி வைக்க தீர்மானம் பண்ணினான். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாய் கர்த்தருக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார். இஸ்ரவேலும் யூதாவும் பிரிந்திருக்கும் பொழுது அவன் அழைக்கிறான் ஃபார் யூனிட்டி. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு யூனிட்டிக்காக, ஒரு ஒப்புமைக்காக, ஐக்கியத்திற்காக கர்த்தர் அழைக்கிறார். பிரிந்து போனது வேண்டாம், இப்பொழுது ஒன்றாக வாருங்கள், கர்த்தருக்கு பண்டிகை ஆராதிப்போம் என்று அவன் சொல்லுகிறான். அவன் பண்ண ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஒன்றாவது தேவனை தேடுகிறான். தேவனை தேட வேண்டும் என்றால் விக்கிரக தோப்புகளை அழிக்க வேண்டும், சடங்காச்சாரங்களை ஒழிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே கர்த்தர், கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று பறைசாற்ற வேண்டும். எலியாவின் நாட்களில் எலியாவின் தேவனே தேவன். நேபுகாத் நேச்சர் காலத்திலே சொன்ன போது சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனே தேவன். எஸ்தர் காலத்தில் தேவனே தேவன் என்று எசேக்கியாவின் தேவனே தேவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக லேவியருக்கு கட்டளையிட்டு ஆலயத்தை செப்பனிட்டு
அவர்களுக்கு காணிக்கையை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து, அவளுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை லேவியர்களுக்கு கொடுத்து, இந்த எழுப்புதல் ஒரு நாளில் ஒழிந்த விரும்பல தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று லேவியர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படித்தான் பெரிய ஒரு எழுப்புதல் எசேக்கியா கட்டளையிட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எசேக்கியாவை போல வாலிபத்திலே நீங்கள் எழும்ப வேண்டும் என்று உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியா வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதுபோல உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதம் இருக்கும்படி அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. ஜெபிப்போமா. அன்பை மிரக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியாவின் தேவனே எங்கள் தேவன் அப்பா, எசேக்கியாவை போல விக்கிர தோப்புகளை அழிக்கவும், உம்மை சார்ந்து உம்மை நம்பி வாழவும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் எல்லோருக்கும், குறிப்பாக 25 வயது 30 வரை இருக்கிற வாலிபர்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த உலகத்தை வெறுத்து உம்மை பின்பற்றி ஆலயத்திலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு பாஸ் ஓவர் ஆண்டவரே. அன்றைக்கு ஆட்டின் இருந்ததுனால ஆண்டவரே அந்த பஸ்கா அனுசரித்த இந்த இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தால் நாங்கள் பஸ்காவை அனுசரிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எசேக்கியாவை ஆசீர்வதித்த தேவன் அனுகூலமாயிருந்த தேவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுகூலமாயிருந்து அவள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் சத்துருக்களை முறியடிப்பதற்கு ஆண்டவரே தைரியத்தை, அபிஷேகத்தை, ஆளுகையும் கூடும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.